வணக்கம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரி கேனாட் டை பிரசிடென்ட் கவர்னர் டு டைம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏப்ரல் 8, 2025 ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துச்சு. ஓகேவா? ஜஸ்டிஸ் பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் இவங்க 2 பேரும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதா மீது முடிவெடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சர்டைன் டைம் லிமிட் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. சரிங்களா? இந்த டைம் லிமிட் அப்படிங்கிறது கவர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசத்திலிருந்து 3 மாசம் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஒரு பில் வருது அப்படின்னா, அந்த பில்லுக்கு அந்த பில்ல என்ன பண்ண போறாரு? வித்ஹோல்டு பண்ண போறாரா? இல்ல அசென்ட் குடுக்க போறாரா? இல்ல பிரசிடென்ட்க்கு அனுப்ப போறாரா? அப்படிங்கிறத 1 மாசத்துக்குள்ள சொல்லணும். அத வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்புறதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள அனுப்பணும். மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி சட்டமன்றம் பாஸ் பண்ணி திருப்பி கவர்னர் கிட்ட வரப்ப கட்டாயம் அவருக்கு 1 மாசத்துல அவரு ஒப்புதல குடுக்கணும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டைம் லிமிட் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. அதே மாரியான டைம் லிமிட் பிரசிடென்ட்க்குமே வழங்கப்பட்டிருந்துச்சு. ஒரு மாநில அரசாங்கத்துடைய மசோதாவ ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா, குடியரசுத் தலைவர் அந்த மசோதா மீது என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத 3 மாசத்துல சொல்லணும். அப்படிங்கிற மாரியான டைம் லிமிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு 10 மசோதாக்கள நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த 10 மசோதாக்கள் மீது தமிழக ஆளுநர் எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருந்திருப்பாரு. அதனால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. இத அப்படியே பாஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் 8 ஜட்ஜ்மெண்ட்ல நடந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்னருக்கும், பிரசிடென்ட்க்கும் ஒரு டைம் லிமிட்ட குடுத்துட்டாங்க. இனிமேல் மாநில அரசாங்கத்தினுடைய மசோதாக்கள் ரொம்ப காலங்களுக்கு நிலுவையில இருக்காது. டக்கு டக்குன்னு அந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்தப்ப, பிரசிடென்ட் சார்பா வந்து சில க்வெரீஸ ரைஸ் பண்றாங்க. ஸோ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத அத சொல்றோங்க. சரியா? பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஆர்டிகிள் 143 படி உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, பிரசிடென்ட் வந்து கேட்க முடியும். அது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 143 பயன்படுத்தி பிரசிடென்ட் ஒரு 14 கேள்விகள உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புறாங்க. இந்த மாரி ஒரு பிரசிடென்ட் பண்றது இது 16வது முறை. ஓகே. 16வது முறையா இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல 14 கொஸ்டின்ஸ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. ஸோ அந்த 14 கொஸ்டின்ஸுக்கு சுப்ரீம் கோர்ட் நேத்து அந்த ஆன்சர்ஸ வந்து குடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 200 படி ஒரு கவர்னருக்கு என்னதான் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லுக்கு வந்து அசென்ட் குடுக்கலாம். ஒரு பில்ல வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம். இல்ல ஒரு பில்ல வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். வித்ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான ப்ராப்பர் ரீசன கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். ப்ராப்பர் ரீசன சட்டமன்றத்துக்கு சொல்லியிருக்கணும். இதுதான் வந்து கவர்னர்னால பண்ண முடியும். கவர்னர்னால ரொம்ப காலத்துக்கு ஒரு மசோதாவ கிடப்புல போட்டு வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப கவர்னர் என்ன பண்ணலாம்? ஆர்டிகிள் 200 படி, ஒண்ணு அசென்ட் குடுக்கலாம். இல்ல பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம். இல்லாட்டி வித்ஹோல்ட் பண்ணி வித்ஹோல்ட் பண்ணாலே திரும்பி அந்த பில் ரிட்டர்ன் ஆயிரும். எங்க? சட்டமன்றத்துக்கு. சட்டமன்றத்துக்கு அது ப்ராப்பர் ரீசனையும் கம்யூனிகேட் பண்ணணும். எதனால நான் வித்ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ரொம்ப நாளைக்கு இன்டெஃபினிட்டா அந்த பில்ல வந்து பாக்கெட் வீட்டோ மாதிரி பயன்படுத்த முடியாது. அப்படியே கிடப்பிலேயே போட்டிருக்க முடியாது. ஓகேங்களா? ஆனா, முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு டைம் லிமிட் குடுத்திருந்தாங்க. 3 மாசம், 1 மாசம் அப்படின்ற சொல்லி ஒரு டைம் லிமிட் குடுத்திருந்தாங்க. அந்த மாரி டைம் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்தியாவோட அரசியலமைப்புல அந்த டைம் லிமிட் அப்படிங்கிறது சொல்லப்படல. அப்படிங்கிறப்ப நீதிமன்றத்தினாலயும் அந்த டைம் லிமிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட ஒரு அடிப்படை தத்துவங்கள்ல ஒண்ணு. பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க அதுல தலையிட மாட்டாங்க, அவங்க இதுல தலையிட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அரசியலமைப்புல சொல்லப்படாத ஒரு விஷயத்த நீதிமன்றத்தால திணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டைம் லிமிட்ட ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா கவர்னருக்குன்னு இருக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸ்ல இதுதான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒண்ணு அசென்ட் குடுக்கலாம். இல்ல வித்ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி அந்த சட்டசபைக்கு அனுப்பி விடலாம்.
இல்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். இந்த 3த்துல ஏதாவது ஒண்ண கட்டாயம் பண்ணியிருக்கணும். ரொம்ப நாளைக்கு சும்மாவே வச்சிருக்க கூடாது. இன்கேஸ் கவர்னர் வந்து ஒரு மசோதாவ ரொம்ப நாளைக்கு கிடப்பிலேயே போட்டிருந்தார் அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு மேண்டமஸ் போட முடியும். மேண்டமஸ் போட்டு அந்த வேலைய செய்யுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்றத சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப ரொம்ப நாள் கிடப்புல போட்டிருந்தா நீதிமன்றம் தலையிட்டு மேண்டமஸ் குடுத்துருவாங்க. ஓகேவா? அப்ப கவர்னர் கட்டாயம் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவார் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். டைம் லிமிட் இல்லாம உச்சநீதிமன்றத்தால என்ன பண்ண முடியுமோ அத இங்க பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்ததா வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 142 பயன்படுத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தால பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 201 பயன்படுத்தி பிரசிடென்ட் அவருடைய அதிகாரங்கள வந்து ஒரு மாநில மசோதா மீது அவருடைய அதிகாரங்கள செலுத்துறப்ப, உச்சநீதிமன்றத்துக்கிட்ட அட்வைஸ் கேட்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 143 பயன்படுத்தி ஒவ்வொரு டைமும் மாநில மசோதா வரப்ப அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஒப்புதல் கேட்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா கவர்னர் ரொம்ப நாளா ஒரு மசோதாவ கிடப்புல போட்டே வச்சிருந்தா, அதுக்கு மேண்டமஸ் குடுப்பாங்க. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? இருந்தாலும் கோர்ட்னால என்ன பண்ண முடியாது? ஒரு டைம் லிமிட்ட செட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தீர்ப்பு. ஆ முன்னாடி டைம் லிமிட் செட் பண்றப்ப என்ன இருந்துச்சுன்னா, மாநில அரசாங்கங்களுடைய கை ஓங்கி இருந்துச்சு. இப்ப அந்த டைம் லிமிட்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னோனே, மறுபடியும் இப்ப ஆளுநர்களுடைய கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் பிரசன்ஸ் இலக்கிய மாமணி அவார்ட் டூ 3 தமிழ் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த இலக்கிய மாமணி விருதுகள் அப்படிங்கிறது முக்கியமான விருதுகள். 2021ஆம் ஆண்டிலிருந்து இந்த விருதுகள் வந்து தமிழகத்துல வழங்கப்பட்டுட்டு வருது. சரிங்களா? அதுவும் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விருதுகள 3ஆ பிரிச்சு குடுப்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரபுத்தமிழ், ஆய்வுத்தமிழ் மற்றும் படைப்புத்தமிழ் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சு குடுப்பாங்க. அத 3 பேருக்கு அவார்ட் குடுத்துருக்காங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, மரபுத்தமிழ் அது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஞானசுந்தரம் அவர்களுக்கு மரபுத்தமிழுக்காக வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது காமராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ நமக்கு ஆய்வுத் தமிழுக்காக காமராஜர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. படைப்புத் தமிழுக்காக சோமசுந்தரம் என்கிற கலாப்பிரியா அவர்களுக்கு, படைப்புத் தமிழுக்காக இந்த இலக்கிய மாமணி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு அவார்டு. அ கிட்டத்தட்ட ரூ. 5,00,000 குடுக்குறாங்க. 1 பவுன் கோல்டு குடுக்குறாங்க. அடுத்ததா ஒரு சைட்டேஷன் எல்லாமே உண்டு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு ஸ்டாட்டிக் டேட்டா. தி ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் டூ பி கிரியேட்டட் ஆஃப்டர் ஸ்டேட்ஸ் வேர் ரீஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆம், நமக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழகத்துல முதல்ல எந்த மாவட்டத்தை உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா தருமபுரி தான். ஓகேவா? 1965ல சேலத்திலிருந்து பிரிச்சு தருமபுரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர், கரூர் இந்த 4 தாலுக்குகள் இருக்கிற மாதிரி தருமபுரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. தருமபுரியா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தகடூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சேலத்தோட இருந்திருக்கும். அப்புறம் 1965ல சேலத்திலிருந்து பிரிச்சு தருமபுரின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 2004ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தருமபுரியிலிருந்து பிரிச்சு கிருஷ்ணகிரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது 1979ல மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணியிருக்காருன்னா, திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை கட்டப்பட்டு 25 வருஷங்கள் ஆயிடுச்சு. அத நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பின்னணியில நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ திருவள்ளுவர் சிலைய ஃபர்ஸ்ட் அந்த ஐடியாவ கொண்டு வந்தது யாருன்னா, கருணாநிதி அவர்கள். ஆனா அடிக்கல் நாட்டும் விழா நடத்தினது யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள். ஓகேவா? 1979ல அப்பதான் மொரார்ஜி தேசாய் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாரு. ஆனா அத ஓப்பன் பண்ணி வச்சது யாருன்னா கருணாநிதி அவர்கள் ஜனவரி 1, 2000த்துல. ஓகேவா? ஸோ இந்த 2ம் நமக்கு பேசிக்கா மத்தது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்லயே இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ் தான். இந்த 2ம் இந்த கன்டென்ட் நமக்கு தேவைப்படாது. இது 2மே நமக்கு ஸ்கூல் புக்லயே இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ். ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஆம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் சீட்டாவோட சக்சஸ வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ராஜெக்ட் சீட்டாங்கிறத பத்தி இப்பதான் பார்த்தோம். இருந்தாலும் செப்டம்பர் 17
2022 ப்ராஜெக்ட் சீட்டாங்கிறத பிரைம் மினிஸ்டர் மோடி பர்த்டே அப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னா நமீபியா, அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கால இருந்தெல்லாம் நம்ம சீட்டாவை கொண்டு வந்து இந்தியாவோட கினோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல வந்து விட்டுருப்போம். சரிங்களா? இப்ப கூட சமீபத்துல போட்ஸ்வானா அப்படிங்கிற நாட்டுல இருந்து ஒரு 8 சீட்டாக்களை வாங்க போறோம். எதனால கினோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அதே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இந்த கினோ நேஷனல் பார்க்ல இருக்கும். அதே மாதிரி இந்த கினோ நேஷனல் பார்க்ல இரைகள் அதிகமா இருக்கும். பிரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இரைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனாலதான் கினோ நேஷனல் பார்க்கை சூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கினோ நேஷனல் பார்க்ல இனிஷியலா இந்த நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த சீட்டாக்கள்ல முக்கி அப்படிங்கிற சீட்டா இந்தியாவிலேயே பிறந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்தியாவிலேயே பிறந்த இந்த முக்கி அப்படிங்கிற சீட்டா இன்னொரு 5 சீட்டாக்களுக்கு வந்து குட்டி போட்டிருக்கு. ஓகே, 5 கப்ஸ் வந்து வந்திருக்கு. சீட்டானா அதோட சின்ன சீட்டா வந்து கப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கி. முக்கி வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஒரு 5 குட்டி வந்து போட்டிருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவிலே பிறந்த ஒரு சீட்டா இந்தியாவிலே இன்னொரு 5 குட்டிகளை வந்து போட்டிருக்கு அப்படிங்கிறது பாப்புலேஷன் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு குட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்தியாவுல சீட்டா பாப்புலேஷன் அப்படிங்கிறது 32 சீட்டா வந்து இருக்கு. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? பேசிக்கா இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.